கடைசியில பக் நம்ம ஷீலாவை பத்தி சொன்னதாங்க உண்மையாலே நடந்துக்குது. அதாவது டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 3ல நம்ம கிங் பின் ஸ்வாட்மேன் கேஸை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை செலிப்ரேட் பண்ற விதமா அன்னைக்கு நைட்டே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாரு. அதுல வெனசா நம்ம பக்குக்கோ ஹெதருக்கோ சின்னதா ஒரு தூண்டில போட்டு போய்ப்பாங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா அப்படிதான் ஒரு தூண்டில போட்டு போய்ப்பாங்க. அண்ட் அப்பதான் பக் அங்க இருக்கிற பெரிய தலைங்களை பத்தி ஹெதர் கிட்ட சொல்லிருப்பான். மேல் ஃபிஸ்க கிங்காவும் வெனசாவை குயினாவும் டேனியல ஜோக்கராவும் ஷீலாவை சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இல்ல இயாகோன்னு சொல்லிருப்பான். எதுக்காக இயாகோன்னு சொன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இயாகோனா யாருன்னு பார்த்தாவணும். அதை நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடுறேன். அதாவது இயாகோனுங்கிற வில்லியம் ஷேக்ஸ்பியர் கதையில வரக்கூடிய ஒரு கேரக்டருங்க. அவன் அத்தேலோன்னு சொல்லக்கூடிய ஒரு வினிஷியன் ஆர்மியோட ஜெனரலுக்கு துரோகம் பண்ணிருப்பான். சோ இந்த இடத்துல பக் ஷீலாவை இயாகோ வெயிட்டிங் வித் ஷார்ப் பிளேட்ங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பான். சோ அப்படி பார்த்தோம்னா மேயர் ஃபிஸ்க்கு நம்ம ஷீலா தான் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாங்கன்னு நான் போன பிரேக் டவுன்ல சொல்லிருப்பேன். அண்ட் அதை இப்ப கன்ஃபார்ம் பண்ற மாதிரி டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 3 ஓட செட் பிக் லீக்ல நம்ம டிஃபெண்டர்ஸ் எல்லாமே ஒண்ணா அசெம்பிள் ஆகுற மாதிரி தான் அந்த மொத்த லீக்குமே இருக்கும். ஆனா அதுல ஒரே ஒரு லீக் இமேஜா இந்த இமேஜை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுல இருக்கிற பேனர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவர் மேயர் ஷீலா ரிவேரான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 ஓட முடிவிலே நம்ம மேயர் ஃபிஸ்க சொருவிறாங்க போலங்க. ஆனா ஆக மொத்தம் நம்ம பக் சொன்னதாங்க நடக்க போகுது. பட் எல்லாருக்குமே ஒரு ஒரு ராயல்ட்டி கொடுத்த பக் தனக்கு என்ன ராயல்ட்டி கொடுத்திருப்பானா அவன் தன்னையே ஒரு நைட்டா மென்ஷன் பண்ணிருப்பான். சோ நைட்டோட வேலை என்னது கிங் அண்ட் குயினை பாதுகாக்கிறது தான். சோ ஃபிஸ்கன் வெனசாக்காக நம்ம பக் தான் உயிர் கொடுக்க போறானோ தெரியல. பட் அதை பொறுத்து இருந்தே பார்ப்போம். ஆனா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் பார்க்கலாம்.